தீராத ஒரு மன உளைச்சல், அதிக மது போதை, திடீர்னு வீட்டில் அந்த வாரிசு நடிகர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போறதா பயங்கரமான ஒரு பிரச்சனையை பண்ணி அதன் காரணமா இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். இது சினிமா உலகில் இப்போ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமால நடிகர் பாக்யராஜ் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படியாப்பட்ட பாக்யராஜுடைய மகன் தான் சாந்தனு பாக்யராஜ் அவர்கள். சாந்தனு எப்படியாவது தமிழ் சினிமால தன் அப்பா மாதிரி ஒரு பெரிய நடிகனா மாறணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசையாம். அதற்காக பாக்யராஜ் தன் மகனை சின்ன வயசுலயே தன்னுடைய படங்கள்ல நடிக்க வச்சாரு. பாக்யராஜ் தமிழ் சினிமால எத்தனையோ சாகசம் பண்ணியிருக்காரு, சாதனை பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமால தனக்கென ஒரு புதிய பாதையில போய் அதுல வெற்றியும் கண்டிருக்காரு பாக்யராஜ் அவர்கள். அப்படியாப்பட்ட பாக்யராஜ் தனது சினிமா கெரியர்ல அவரு அதிகமா கோட்டை விட்ட விஷயம் நடனம் மட்டும்தான். அவருக்கு டான்ஸ் சுத்தமா வராது. ஆனா தன் பையனை டான்ஸ்லயும் பெரிய ஹீரோவா மாத்துவேன் அப்படின்னு முடிவு பண்ணி தன் பையனை அதுக்காக பயங்கரமா ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணி தமிழ் சினிமாவில் சக்கரை கட்டி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகம் பண்ணாரு. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. ஆனா வெற்றிக்கு காரணம் தோல்விதான் சொல்லி அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து நம்ம சாந்தனு நடிச்சாரு. ஆனா சாந்தனு சூஸ் பண்ண கதை எல்லாமே அந்த காலத்துல பாக்யராஜ் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கதையை தான் சூஸ் பண்ணாங்க. அந்த காலத்துல பாக்யராஜுக்கு அது கை கொடுத்துச்சு. ஆனா இந்த காலத்து ரசிகர்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நடிச்சா மட்டும்தான் இங்க முன்னேற முடியும். அதை புரிஞ்சுக்காத சாந்தனுக்கு அடுத்தடுத்து படங்கள் எல்லாமே தோல்வி அடைய, சாந்தனி ஒரு முன்னணி நடிகரா மாறவே முடியல. அவருக்கு பட வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சும் போச்சு. ஆனா அந்த நேரத்துல சாந்தனுவ பாக்யராஜ் நினைச்சா தனது இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட பேசி அந்த படத்தை பாக்யராஜ் தயாரிக்கலாம். அது மூலயமா சாந்தனுவ நடிகரா மாத்தலாம். ஆனா அது எதையுமே பாக்யராஜ் பண்ணல. சாந்தனு தன்னுடைய திறமையால எவ்வளவோ முட்டி பார்த்தாரு, மோதி பார்த்தாரு. ஆனா சாந்தனுவால தமிழ் சினிமால இப்போ நடிக்க கூட முடியல. படம் பண்றதுக்கு ஒரு சில இயக்குனர்கள் முன் வந்தாலும் சாந்தனு வச்சு படம் தயாரிக்கிறதுக்கு எந்த தயாரிப்பாளரும் முன் வரல. காரணம் தொடர் தோல்விதான். எல்லா தயாரிப்பாளர்களும் சாந்தனு அப்படின்னா அந்த கதையை வேணான்னு சொல்றாங்க. இது சாந்தனுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துனுச்சு. இதனால கொஞ்சம் கொஞ்சமா மது பழக்கத்துக்கு அடிமையும் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்துல சாந்தனுடைய மனைவி கீக்கி இருக்காங்க இல்லையா, அவங்க சாந்தனுட்ட பேசியிருக்காங்க. நீ போயிட்டு உங்க அப்பாட்ட பேசு. உங்க அப்பா மனசு வச்சு உன் படத்தை தயாரிச்சாருன்னா கண்டிப்பா நீ ஒரு பெரிய நடிகனா மாறிடலாம் அப்படின்னு. சாந்தனுவும் தன் அப்பா பாக்கியராஜ்கிட்ட போயிட்டு, எதுக்காக என்ன எப்படி பழி வாங்குறீங்க, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, நீங்க மட்டும் நம்மளுடைய சொந்த பணத்துல ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல என்ன படம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் ஒரு நடிகனா மாறுவேன்ல. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு அப்புறம் சினிமால எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம வந்த விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன்லாம் நல்லாவே முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஆனா நானு எல்லா திறமையும் இருந்து, எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருந்து, பணமும் இருந்து என்னால் சாதிக்க முடியல. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு பாக்யராஜ்ட்ட கெஞ்சிருக்காரு, கூத்தாடி இருக்காரு. ஆனா பாக்யராஜ் அது செட் ஆகாது, வேணாம் விட்டுரு, நீ பிசினஸ் பண்ணு அப்படின்னு சாந்தனு கிட்ட பேசி பாக்யராஜ் புரிய வச்சிருக்காரு. பாக்யராஜ் பேசுனது எல்லாமே சாந்தனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு பணம் தான் முக்கியம், என்னுடைய திறமை மேலேயும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சாந்தனு அந்த மது போதையில ரூமுக்குள்ள போயிட்டு திடீர்னு தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காரு. அதன் பிறகு அவரை எப்படியோ காப்பாற்றி அவங்க குடும்பத்தினர்கள் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இப்போ மிக மிக ஆபத்தான நிலைமையில அவரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. சாந்தனு இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாத காரணமே நடிகர் பாக்யராஜ் தான் அப்படின்னும், தன்னுடைய தொடர் தோல்வியால தான் சாந்தனு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னும் மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு.